ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணன் ஒருத்தர் நாங்குநேரி பக்கம் ஒரு ஃபார்ம் வச்சுருந்தார். அவரால் பராமரிக்க முடியல. இப்போ வெளிநாட்டில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் வெளிநாட்டுக்கு கிளம்புறதுனால மாட்டை கொடுக்கணுன்னே, அதனால் ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதனால் நம்ம அண்ணன்ட்ட ஒரு 7 மாடு இருந்துச்சு. 7 மாட்டையுமே நம்ம ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி லாட்டாக மாடு கொடுக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மாடு 2 மாடு கொடுக்கவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்ல ரேட்டுகளுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். நிறைய பேர் மாட்டை எங்கே சேல் பண்ணன்னு தெரியாமல் ரேட்டு கம்மியாக குறைச்சி கொடுத்துருந்தீங்க. அதனால் நல்ல ரேட்டில் உங்கள் மாடுகள் ஒரு லாட்டாக 10 மாடு இருந்தாலும், ஒரு 12 மாடு இருந்தாலும் சரி, 20 மாடு இருந்தாலும், 50 மாடு இருந்தாலும் நம்ம ஒரே லாட்டாக பணம் கொடுத்து எடுத்துக்கலாமுங்க. அதேமாதிரி ஒரு மாடு 2 மாடு இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ரேட்டில் மாடுகள் கொடுக்கணுங்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மை தொடர்பு கொள்ளுங்க. எத்தனை மாடாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அண்ணன் பராமரிக்க முடியல, அவரால் இனிமேல் ஃபாரின் இந்த மாதம் கிளம்ப இருக்கிறதுனால வீட்டில் அவங்களுக்கு பராமரிச்சிக்க மாட்டாங்க. அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அண்ணன் மாட்டை கொடுக்கணும். ஒரு 7 மாடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். 7 மாட்டையுமே நம்ம பணம் கொடுத்து நம்ம அண்ணன்ட்ட ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து 7 மாட்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி போன வாரம் நாகர்கோவிலில் ஒரு 12 மாடு அவங்களுக்கு வேலைக்கு ஆள் நிற்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே 12 மாட்டையுமே நம்ம எடுத்தோம். எல்லாத்துக்குமே நல்ல ரீசனபிள் ரேட்டில் நல்ல ரேட்டில் தான் எடுத்து நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம அண்ணன் சொன்னார், எங்கேயுமே மாட்டுகளை கொண்டு நல்ல ஒரு பால் கறக்கவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நல்லா ஒரு பால் கறக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் டைப்புக்குள்ளே உள்ளவங்களுக்கும் கொடுத்துருக்கு. இதில் உள்ள மாட்டை வீட்டில் ஒரு மாடு 2 மாடு வச்சுருக்கவங்களுக்கும் இந்த 7 மாட்டிலேருந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அண்ணன்ட்ட ஒரு தட்டை வெட்டுற மிஷின், ஒரு பால் கறக்க மிஷின் இருந்துச்சு. அதையுமே எடுத்து வச்சுருக்கோம். ஷாஃப்ட் கட்டர் யாருக்கும் தேவை இருந்தாலும் சரி, மில்கிங் மிஷின் செகண்டாகவே 2மே இருக்குது. தேவைக்கூடிய நம்பர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லாட்டாக 5 மாடு 10 மாடு 20 மாடு 30 மாடு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, காலை கன்றுகள் ஒரு கன்று 2 கன்று எது இருந்தாலுமே நம்ம எடுத்துக்குவோம். அது இல்லாத பட்சத்தில் ஒரு மாடு 2 மாடு கொடுக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் மாடுகளை எங்கே சேல் பண்ணணுன்னு தெரியாமல் ரேட்டு குறைச்சி கொடுத்துருந்தீங்க. அதனால் நல்ல ரீசனபிள் ரேட்டில் நல்ல மாடு எடுக்கக்கூடியவங்க நம்ம பண்ணையிலே நீங்கள் மாடு எடுக்கனாலும் நம்மக்கிட்டே எடுத்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகளை சேல் பண்ணிவிட்டு வேறு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வச்சம்பால் மாடையோ காளை கன்றுகளையோ கிடேரி கன்றுகளையோ எது வேணாலும் நம்மக்கிட்ட சேல் பண்ணிவிட்டு நல்ல மாடுகள் நம்மக்கிட்ட பால் மாட்டில் வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பால் மாடு எடுத்துக்கலாம், சென மாடு எடுத்துக்கலாம், எல்லா மாடுகளுமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பண்ணையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் உள்ளக்கூடியவங்களாலும் சரி, மாட்டை ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கணும் அப்படிங்கக்கூடியவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணால் நம்ம நல்ல ரீசனபிள் ரேட்டில் எடுத்துக்குவோங்க. 5 மாடு 10 மாடு 20 மாடாக இருந்தாலும் சரி, ஒரு மாடு 2 மாடாக இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலுமே நம்ம மாடுகள் எடுத்துக்கலாமுங்க. மாடாக இருந்தாலும் சரி, கிடையிருக்கனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்குவோம். அதே பட்சத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கவங்களுக்கும் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய மாடுகளை சேல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு இளங்கரை விலை வாங்கினது நிறைய பேர் ஒரு 7 8 தீனிட்டு மாடு வயசாகிடுச்சின்னு ஒரு தலையத்துக்கிட்டே 2